ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா, இழந்த செல்வத்தை மீட்டு தரும் திருமுருகன் பூண்டி திருமுருகநாதரை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பக்திக்கும் இறைவனுக்கும் உள்ள அழகான பிணைப்ப விளக்கம் ஒரு தலம் உண்டென்றால் அது திருப்பூர் அருகே உள்ள திருமுருகன் பூண்டி திருமுருகநாதர் திருக்கோயில் தான். தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் இது மிக முக்கியமான தலமாக இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வேடுபறை திருவிளையாடல் இந்த கோயிலின் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் பார்த்தீங்கன்னா, சேரமான் பெருமாளிடம் பொன்னும் பொருளும் பெற்றுக்கொண்டு இந்த வழியே சென்றாராம். சுந்தரின் பாடல்ல மகிழ்ந்த சிவபெருமான் தான் அவரோடு ஒரு திருவிளையாடல் புரிய எண்ணினாராம். அதாவது தன் பூதகணங்களை வேடுவர் வடிவில் அனுப்பி சுந்தரிடம் இருந்த செல்வங்களை அபகரிக்க செய்தாராம். மனம் நொந்த சுந்தரர் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் இறைவனிடம் எதுக்கு இங்கிருந்தீர், எம்பெருமானீரே பொருளை பறி கொடுத்து விட்டு இங்கு ஏன் இருக்கிறீர்கள் என்று கோபமாகவும் உருக்கமாகவும் பாடினாராம். அவர் பக்தியில மகிழ்ந்த இறைவன் பறிபோன பொருட்கள் அனைத்தையும் மீண்டும் அவரிடம் ஒப்படைத்தாராம். இழந்த சொத்துக்கள், செல்வம் மற்றது பதவிகளை மீண்டும் பெற விரும்புவோர் பார்த்தீங்கன்னா வழிபட வேண்டிய மிக சிறந்த தலம் தான் இது. கோயிலின் முக்கிய சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா, முருகன் வழிபட்ட தலம். சூரபத்மனை வதம் செய்த தோஷம் நீங்கணும்னா முருகப்பெருமான் இங்கு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டாராம். அதனாலேயே இந்த தலம் திருமுருகன் பூண்டி என அழைக்கப்படுகிறதா. மேற்கு நோக்கிய சந்நிதி. பொதுவாக கோயில்கள் கிழக்கு நோக்கி இருக்கும். ஆனால் இங்கு சுவாமியும் அம்பாளும் மேற்கு நோக்கி எழுந்தருளி அருள் பாலிக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் மன நிம்மதி தரக்கூடிய தீர்த்தம். இங்குள்ள பிரம்ம தீர்த்தம் பார்த்தீங்கன்னா மிகவும் விசேஷமானது. மனக்குழப்பம், சித்த பிரம்மை மற்றது தீராத மனக்கவலைகளால் அவதிப்படுறவங்க இந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வேண்டினாலே உடனடி பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். மற்றது சோழர் மற்றும் பாண்டியர் காலத்திற்கு கட்டடக்கலைக்கு சான்றாக இந்த கோயில் திகழ்கிறது. குறிப்பாக 16 கால் மண்டபமும் நந்தி தேவர் சிலையும் காண்போரை வியக்க வைக்க. அமைவிடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் அவிநாசி சாலையில் திருப்பூரில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இழந்த சந்தோஷம், செல்வம் மீண்டும் கிடைக்கணும்னு சொன்னால் ஒரு முறை இந்த திருத்தலத்துக்கு சென்று வாருங்கள். ஓம் நமச்சிவாய. இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.